தலைமுகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துன்னு வச்சுங்களேன். ஃபார்வர்ட் ஃபேக்டரி ரிவ்யூக்கு அப்புறம் நம்மளுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ரிவ்யூ பண்ண கிடைக்குமா அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கண்ணில் பட்டதான் இந்த ஃபார்வர்ட் ஃபேக்டரி ப்ரோ அப்படின்றது. இது என்னடா டேரக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி பேரில் இருக்குது, பட் ப்ரோன்னு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் டேரெக்டாக ஃபார்வர்ட் ஃபேக்டரியோ இது ஒன்றா அப்படின்றத நான் நினச்சேன். பட் இது ரெண்டுமே வேறன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி நான் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நார்மல் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபார்வர்ட் ஃபேக்டரியை பார்த்துட்டோம். ஸோ ஃபார்வர்ட் ஃபேக்டரி வீடியோ ஒரு பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலேயும் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பட் இந்த ஆப்பில் ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோ வெர்ஷன் உண்மையிலே ஒருத்தா நார்மல் ஃபார்வர்ட் ஃபேக்டரிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ அதை எல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆல்டர்னேட் ஆப் சீரிஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இந்த சாஃப்ட்வேர் ரிவ்யூ பண்ண போகிறது தான். நம்ம டேட்டா வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம். இது ஃபார்வர்ட் ஃபேக்டரி அளவுக்கு ஒருத்தா இல்லையா? அது இல்லாமல் இவங்க பெய்டு வெர்ஷன் வச்சுருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் என்ன கிடைக்குது, பெய்டு வெர்ஷன் என்ன கிடைக்குது, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபேக்டரி ப்ரோ அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு தான் எனக்கும் ஒரு தாட்டு. என்ன அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஃபார்வர்ட் ஃபேக்டரியில் இல்லாத ஒரு ஃபீச்சர் ஏதாவது இதில் இருக்குமா அப்படின்றது தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னு நினச்சேன். இதில் பார்க்கும்போது தான் இதில் நிறைய பிராண்டிங்கான விஷயங்கள், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனி, அப்படி இப்படின்னு பிளா நிறைய விஷயங்கள் இதில் தேவையில்லாமல் கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கு தேவையான என்னது, சாஃப்ட்வேர் ஒர்த் ஆர் நாட். ஸோ இதோட பெய்டு சாஃப்ட்வேர் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி இதோட ஃப்ரீ வெர்ஷனும் நம்ம நார்மலாக அவைலபிளாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம், ஃப்ரீ வெர்ஷன் தான் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பெய்டு வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத சைட் பை சைட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் உங்கள் கூட தான் நான் சேர்ந்து இந்த ஆப்பை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் முன்னாடி இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே செக் அவுட் பண்ணல. ஜஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷனை மட்டும் வாட்சிட்டு டேரெக்டாக இந்த ரிவ்யூக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது HD வீடியோ கன்வெர்ட்டர் ஃபேக்டரி ப்ரோ. பேரே ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் போயிட்டுருக்கு. மிட் இயர் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 40%, நான் கடைசியாக பார்க்கும்போது 50% ஆஃப்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ 40% இருக்குது. மேபி நீங்கள் பார்க்கும்போது ஆஃபர் இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம். முதல்ல இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோமே. முதல்ல HD வீடியோ ப்ரோ கன்வெர்ட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் வீடியோ ப்ராசஸிங் சொல்யூஷனாக 500+ அவுட்புட் ஃபார்மர்ஸ் அண்ட் டிவைஸ் பர்சன்ஸ் அப்படின்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 500+ ஃபார்மெட்ஸ் இருக்குது. 500+ ஃபார்மெட்ஸ் தான் என்னென்னா, டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன இமேஜ் ஃபார்மெட்டு, வீடியோ ஃபார்மெட் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த 500+ அவுட் ஃபார்மெட், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12K, 8K, 4K, 2K HD SD கன்வெர்ட்டர் ஃபுல், அதாவது 12Kலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன், ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் மூவி, டிவி ஷோஸ், மியூசிக், எடிட், ஆடியோஸ் அண்ட் எடிட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்வர்ட் ஃபேக்டரி மாதிரி எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மேக் த அனிமேஷன்ஸ் அண்ட் ஜிஃப் அண்ட் மோர் கொடுத்துருக்காங்க. அச்சீவ் வைட்லி கம்பேபிலிட்டி, டிசபிலிட்டி அண்ட் சைஸ் அண்ட் குவாலிட்டி. அதாவது சைஸ் கம்பரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஓகே, முதல்ல எக்ஸ்ப்ளோர் மோரில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீ டவுன்லோடில் பார்த்துடலாம், ஓகேவா? நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தெரில. இப்போ இதில் ஃப்ரீ டவுன்லோட் கெட் த பே ஃபார் வெர்ஷன். அதாவது இதோட லோவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா 0.08 per day. ஒரு டேவுக்கு பார்த்தீங்கன்னா $0.08 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம ஆரம்பத்தில் வாங்க 40% ஆஃப் இருந்துச்சு, 50% ஆஃப்னு போட்டிருக்கு. ஓகே, வெப்சைட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல போல இருக்குது. இன்னும் எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இருங்க, மெயின் பேஜ் போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 40 இருக்குது. பட் நம்ம ப்ராடக்ட் டவுன்லோட் சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ப்ராடக்ட், ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 30% ஆஃப். என்னது இது காய்ஸ்? ஸோ இதான் அந்த வண்டர் ஃபாக்ஸ். ஸோ அவங்களோட 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதனால இந்த ஆஃபர் கிடையாது. இது இயர் அண்ட் இது மிட் இயர் சேல் எப்பவுமே மிட் இயரில் ஒரு சேல் வைப்பாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும். அந்த இது தான், ஓகேவா?
ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹச்டி வீடியோ கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி ப்ரோ. நம்ம இதுக்கு மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஃபாக்ஸின் டிவிடி ரிப் இதெல்லாம் வந்து இருக்குது போல இருக்குது. டிவிடி கன்வெர்ட்டர் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்த உடனேயும் நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஓகே டேரக்ட் டவுன்லோடு லிங்கே வந்துடுச்சு. டவுன்லோடிங் ஸ்பீடாக நல்லாயிருக்குமா? ஓகே, டவுன்லோடிங் ஸ்பீட் 5.3 Mbps. இட்ஸ் குவைட் நல்லா தான் இருக்குது. இது போதுமே. ஸ்பீடு வந்து டவுன்லோட் வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட கம்பேபிலிட்டி. ஸோ விண்டோஸுக்கு கம்பேபிலிட்டி இருக்குது. இவங்களே வந்து ஒரு சின்ன கம்பேரிசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. வீடியோ கன்வெர்ட்டர், ஆடியோ கன்வெர்ட்டர் இதை பற்றி இவங்களே வந்து சில இது கொடுத்துருக்காங்க. ஹச்டி வீடியோ கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது, இதான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ரைட், எஸ், ஹச்டி வீடியோ கன்வெர்ட்டர் ப்ரோ. இதில் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்ஸும் வந்து இதில் இருக்குது. அதாவது இதில் என்ன இல்லை அப்படின்னா டிவிடி கிடையாது. ஸோ டிவிடிக்கான சப்போர்ட் மட்டும் இதில் கிடையாது. மற்ற எல்லா சப்போர்ட்டும் எதில் இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. ஐ மீன் ஃபைல் ஃபார்மட்ஸ் கன்வர்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கான எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா நம்மளோட டிவிடி கன்வர்ஷன் அது மட்டும் இதில் இல்லை. ஓகேவா, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, லெட்ஸ் இன்ஸ்டால் தி சாஃப்ட்வேர். HD converter factory pro, yes, install. Okay, the next agree installation. Okay, install auto. Meanwhile, ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு. ரன் ஹச்டி வீடியோ கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி. நம்ம டேட்டாவே ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. ஓகே, டேரெக்டாக எங்கே வருதுன்னா இன்ஸ்டலேஷனுக்கான லைஃப் டைம் கீ. ஓகே, இதில் வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் டைம் கீ ஃபார் 1 PC அப்படின்னு சொல்லிட்டு $34 வந்து கொடுத்துருக்காங்க. $34 வந்து லைஃப் டைமாக நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமாக அவங்களால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து அனலைஸ் பண்ணுது நம்ம ஜிபியு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் கீ என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் கீ ஆக்சுவலாக இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்மகிட்ட வந்து வீடியோ கன்வெர்ட்டர் இருக்குது, டவுன்லோடர் இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது, ஜிஃப் மேக்கர் இருக்குது. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும், அது இல்லாமல் டூல் பார் ஒன்று இருக்குது. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும்னா இங்கிட்ட இருந்து டூல் பார்லேருந்து ஆரம்பிக்கலாம். டூல் பாரில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ டு வீடியோ மேக்கர். அதாவது நம்ம மல்டிபிள் ஃபோட்டோஸை போட்டு வீடியோவாக மேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை இதில் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வீடியோ மேக்கர், அதாவது ஒரு இதுலேயே வந்து இப்போ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுல் ஸ்க்ரீன்லேயே இங்கே வந்து ஒரு வீடியோ வர மாதிரி, இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி விடுறதை பண்ணலாம். ஆனால் சப்டைட்டில்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபுல் வீடியோலேருந்து சப்டைட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இருக்குது. அதுக்கு இல்லாமல் ரிங்டோன் ஸ்டுடியோ பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த ரிங்டோனை க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ டூல் பார்லேருந்து வெளியே வருவோம் முதல்ல. ஓகே, ஜிஃப் மேக்கரில் என்ன அப்படின்னா கன்வெர்ட் வீடியோ டு ஜிஃப். அது இல்லாமல் ஃபோட்டோஸை வந்து ஜிஃபாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரோட பெர்மிஷன் வேணுமா? ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது வந்து நம்ம டெஸ்க்டாப் மைக்கில். நான் ஆல்ரெடி வந்து மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே இப்படி ஏறி இறங்கிட்டுருக்கு. நம்மளால் இதில் வந்து 60 ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். MP4 ஃபார்மேட்டில் டிஃபால்ட் ஹை குவாலிட்டியில் கூட எடுத்துக்கிற முடியும். ஓகே, ஜிபி ஆக்சலரேஷன் எனபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம். F1 Ctrl+ F1 கொடுத்தா அதை வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் கூட பண்ணிக்கிற முடியும். கேம் மோடில் கூட எடுத்துக்கிற முடியும். இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதுவும் ஃப்ரீ வெர்ஷன் தான் நினைக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மேபி வாட்டர்மார்க் வரலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் வீடியோ டவுன்லோடர் இது நம்ம டிஃபால்ட்டாக காட்ட முடியாது அப்படின்னா சில மேபி யாராவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஆனால் இதை காட்ட முடியாது. ஏதாவது ஒரு வீடியோ வேணால் லிங்க் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து கன்வெர்ட்டர். பேசிக்காக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் தான். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்துருச்சு. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளால் க்ராப் பண்ணிக்கிற முடியும், ட்ரிம் பண்ணிக்கிற முடியும், ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும், க்ராப் பண்ணிக்கிற முடியும். அது இல்லாமல் இது என்னது எஃபெக்ட் போட்டுக்கிற முடியும், வாட்டர்மார்க் அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி மெட்டா டேக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியுமா? இந்த மெட்டா டேக்ஸ் சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இதை ஃபுல் ஸ்க்ரீன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆப்ஷன் இல்லை. மேபி நம்ம பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பேராமீட்டர் செட்டிங்ஸ்னு கொடுத்து இங்கே சில இது கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபிட்டு, ஒரிஜினல் கிபியூ,
இது மாதிரி பரவாயில்லையே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து எப்படி வேணும், 24 ஃப்ரேம்ஸ், இது நம்ம 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் மாற்றிக்கலாம் போல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து 24 ஃப்ரேம்ஸ் தான், அதை வந்து 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வரைக்க முடியும். அதெல்லாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். 16:9 வச்சுக்கலாமா? ஓகே, வேறு என்ன இருக்குது? வால்யூம் கூட்டி குறைச்சிக்கிற முடியும், பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். பிட்ரேட்டை வந்து கூட்டி குறைச்சிக்கிற முடியும், அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இங்கே ஜிபி வந்து எனேபிள் பண்ண முடியுமா? ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்ம பெய்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணுறது என்ன ஒரு இருக்குது அப்படின்னா, ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் ஒன்லி அவைலபிள் ஃபார் ரிஜிஸ்டர் யூசர்ஸ். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் பண்ண முடியும். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து ரன் கொடுத்துடலாம். ரன் கொடுத்தா ஓகே, oops your unregistered copy, now you ask to follow the limit. ஓகே, இதில் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் கன்வெர்ட் டு த எபிள் டு பை த லைசன்ஸ் டு அன்லாக் த ஃபுல் ஃபியூச்சர். அதாவது ஃபுல் ஃபியூச்சர் நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கன்வெர்ட் 5 ஃபைல்ஸ், இட்ஸ் லிமிட்டட் அப் டு 5 மினிட்ஸ். அதாவது 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்க வீடியோ மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எல்லா ஃபார்மேட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிமிட் இருக்குது. 5 வீடியோ மட்டும் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதுக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. 5 டைம்ஸ் மட்டும்தான், ஒரு நாளைக்கு 5 டைம் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் அனிமேட்டட் ஜிஃப் இஸ் லிமிட்டட் டு த வாட்டர் மார்க். ஸோ அனிமேஷன் ஜிஃபுக்கு வந்து ஒரு வாட்டர் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ வாட்டர் மார்க் வந்து அனிமேஷன் ஜிஃபில் இருக்கும். ஓகே, பட் ஃப்ரீ வெர்ஷனில் எனக்கு இதில் பெஸ்ட்டாக தோணுது அப்படின்றத முதல்ல பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்மளால் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது 5 தான் லிமிட்டு. நம்மளால் லாங் வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அதனால நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரிவ்யூ பார்த்த வீடியோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 5 வீடியோன்ற அந்த 5 வீடியோ டவுன்லோடிங் லிமிட் வந்து எனக்கு ஓகே. கம்பேரிங் டு பெய்டு வெர்ஷனாக நான் செக் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 5 வீடியோஸ் இஸ் ஓகே. ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து 5 டைம்ஸ் தான் லிமிட்டட்ன்றது வந்து ஒரு காமன் யூஸராக பார்க்கும்போது ஓகே. பட் இல்லை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான யூஸர் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓகே. அது இல்லாமல் இந்த ஃபைல் லிமிட்டட், இந்த 5 மினிட்ஸ்ன்றது கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஜிஃபோ. ஸோ ஜிஃபோ வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வாட்டர் மார்க் எதுவும் ஏற்றுக்கிற முடியாது. பட் பெய்டு வெர்ஷனில் வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் வீடியோ அண்ட் ஆடியோ வித்தவுட் லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன். அதான் நான் முன்னாடி இருந்தால் இங்கே வந்துச்சுல அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 5 நிமிஷம் வந்து லிமிட்டேஷன் இது இருக்காது, அதாவது ரிஜிஸ்டர்ட் வெர்ஷனில். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் வீடியோ சவுண்ட்ஸ் ஃப்ரம் த யூடியூப் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது அந்த இதுக்கு ரெஸ்கிரிப்ஷன் கிடையாது. அன்லிமிட்டட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வித் ஆடியோ. ஸோ ஆடியோவோட சேர்ந்து நம்மளால் பண்ண முடியும், இதில் பண்ண முடியாது. மேபி ஆடியோ கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட் அனிமேட்டட் ஜிஃப் வித்தவுட் வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் இல்லாமல் என்ன பண்ண முடியும், ரிஜிஸ்டர் வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 30 to 50 years எக்ஸ்க்ளூசிங் லைட்னிங் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னா லைட்னிங் மோடு அப்படின்றது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபாஸ்ட்டுக்காக வந்து இங்கே ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பேட்ச் கன்வர்ஷன் அண்ட் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஹார்ட்வேர் மூலமாக வந்து அந்த எக்ஸ்போர்ட்டேஷன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதை வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கொடுக்கல. அதே மாதிரி லைஃப் டைம் அப்கிரேட் அண்ட் சப்போர்ட் வந்து எதில் கிடையாது, அன்ரிஜிஸ்ட்ரேஷன் வெர்ஷனில் கிடையாது. ஸோ இது எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்டு வெர்ஷன் வந்து வச்சுருக்கணும். என்கிட்ட ரிஜிஸ்டர்டு வெர்ஷன் வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரீ லைசன்ஸ் கீ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கீயை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் மேபி ஒர்க் ஆர் நாட். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் கொடுக்கலாம். 2000 years later. அகைன் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு இன்னொரு சீரியல் கீ வந்து கிடச்சிருக்கு. லெட் வி ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெஜிஸ்டர் and then paste and then register. Okay, your has been successfully registered with the HD video converter factory. Okay, ஃபஸ்ட்டு இருந்தது என்ன அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக வந்து அந்த கீ வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து இன்வாலிட் ஆகிடுச்சு. அதாவது இவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கீ வந்து அப்டேட் பண்ணுவாங்க போல். ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ புது கீ அனுப்பிச்சாங்க. ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம், அது வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹெச்டி அண்டு அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ் அதுலேருந்து ஹை டெஃபினிஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில். இது ப்ரோ எடிஷன். ஸோ ப்ரோவில் வந்து ஃப்ரீ
அந்த இதில் ஃப்ரீ வெர்ஷன்ஸில் இது எல்லாமே நம்மளுக்கு எனபிளில் இருக்கும். ஆனால் பெய்டு வெர்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன அன்லாக் ஆகும், வீடியோ வந்து 4K ஆர் 8K கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்ச் கன்வர்ஷன் வீடியோ அண்ட் ஆடியோஸ், அதாவது பேட்சாக வந்து நம்மளால் ரன் பண்ணிக்கிற முடியும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ எனபிளில் இருந்திருக்கணும். அதே மாதிரி லிமிட்டட் டவுன்லோட்ஸ் கிடையாது நம்மளுக்கு. இப்போ நம்ம எத்தனை நாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 50x ஸ்பீடு கன்வர்ஷன் இருக்குமா, ஸ்பீடாக வந்து கன்வெர்ட் பண்ணி முடிச்சிடும் ஃபைல் ஃபார்மெட்டை. ஜிபியூ ஆக்சலரேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும்னா இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் ரிவ்யூ நான் சொல்லணும் அப்படின்னா, இதில் நிறைய விதமான ஃபார்மேட் கன்வர்ஷன் கண்டிப்பாக இருக்குது. பெய்டு வெர்ஷன் அண்ட் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பெய்டு வெர்ஷன் இட்ஸ் மச் மோர் டிஃபரண்ட். எல்லா விதமான ஃபார்மேட்டுக்கும் நம்மளுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது உண்மையிலேயும். அது இல்லாமல் நம்மளால் ஆடியோவுக்கும் சரி வீடியோவுக்கும் சரி இந்த மாதிரி கூடிய நிறைய ஃபார்மேட்ஸுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், சப்போர்ட்ஸ் வந்து பண்ணிக்கிற முடியும். அது இல்லாமல் முக்கியமாக டிவைஸ் ஓரியன்டாக நம்மளால் வந்து ஃபைல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸில் வரும். ஃப்ரீ வெர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இங்கே ஃப்ரீ வெர்ஷனில் லிமிட்டேஷன் இருக்குது. உங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் லிமிட்டேஷன் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி எந்த ஃபியூச்சருமே உங்களுக்கு கிடையாதுன்னெலாம் சொல்லலை. ஏன்னா அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றத நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ வெர்ஷன் என்ன கிடைக்குது, பெய்டு வெர்ஷன் என்ன கிடைக்குது, இல்லை ஆல்ரெடி ஃபார்மேட் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன இல்லை, அது எல்லா விஷயத்தையும் நான் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக நோட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ உங்களை நோட் பண்ணி கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட யூசரோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட இஷ்டம். பட் பெய்டு வெர்ஷன்ஸில் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதனால் மேபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கான ரிவ்யூ, பெய்ட் அண்ட் ஃப்ரீ வெர்ஷனுக்கான ரிவ்யூஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா மேபி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக வந்து சொல்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் புது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்றது ஓப்பன் வேர்ல்டுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒரு அண்டர்ரேட்டட் சாஃப்ட்வேர்னு கூட இந்த ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்காத உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் அப்புறம் அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்கும். வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி நினைச்சிங்கன்னா ஒரு தாறுமாறாக கிடைக்கும். ஸோ அவ்வளோ என் வீடியோ முடிஞ்சு. ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent.